எயிட் சினிமாலைக்கு எந்த எப்படி நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கு எபிசோடில் வந்து ஒரு விஷயம் வந்து நடந்தது. அந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுச்சா, இல்லை உங்களுக்கும் அப்படி தோணுச்சா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். என்ன மேட்டர் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ சுபிக்ஷா வந்து பார்த்திங்கன்னா, பிக் பாஸ் அதாவது விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் உள்ளே வந்து அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க கரெக்டாக பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. அப்போ சுபிக்ஷா வந்து எழுந்து சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா, பிரஜின் சாண்ட்ரா பற்றி சொல்லும் போது இவங்க 2 பேரும் வந்து ஃபர்ஸ்ட்டு உள்ளே வரும்போது நாங்கள் வந்து இண்டிவிஜுவலான ஒரு கேம் தான் ஆடுவோம்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாங்க. ஆனால் பிரஜின் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே வந்துட்டு என் சாண்ட்ராக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் என்னோட இன்னொரு ஃபேஸை நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்லும் போது எனக்கு வந்து ஷாக்காக இருந்தது. அப்போனா இங்கே இண்டிவிஜுவல் ப்ளே எங்கே போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அப்படின்னு சொன்ன உடனே வந்து இவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ பிரஜின் வந்து ஆமாம் நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி தலையாட்டிட்டு இருந்தார். உடனே வந்து விஜய் சேதுபதி வந்து ஸ்டாப் பண்ணி பிரஜின் சாண்ட்ரா 2 பேரையும் வந்து எழுப்பி, சாண்ட்ரா இந்த மாதிரி அவர் சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்க வேணாமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி பிரஜின்கிட்ட நீங்கள் என்ன சொல்லிட்டு போனீங்க, என்கிட்ட இண்டிவிஜுவலான ஒரு ப்ளே விளையாடுன்னு தானே சொல்லிட்டு போனீங்க, உள்ளே போய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, அவர் வந்து சார் அப்படின்னு சொல்லிட்டு பிரஜின் வந்து சிரிச்சிட்டே இருக்கார். அவருக்கு வந்து சிரிப்பு வருது. அவர் சொல்ல இவருக்கு சிரிப்பு வருது. அந்த இடத்துல அவர் விஜய் சேதுபதி வேறு யாராவது சிரிச்சிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களை வார்ன் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் ஏன் சிரிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கும். பட் அந்த இடத்துல அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த மாதிரி எதுவுமே வரல. அதுக்கப்புறமா பிரஜின்ட்ட வந்து சொல்கிறாங்க, சாண்ட்ராக்கிட்டே வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவர் சொல்கிறார் அப்படின்னா நீங்களாவது கேட்க மாட்டிங்களா, அவங்கள தனியாக விளையாட விட்டால் தான் அவங்க சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு தெரியும். நீங்கள் எல்லாத்துக்கும் உள்ளே வந்து அது இண்டிவிஜுவல் பிளேவாக இருக்காது, தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க, இது புரிஞ்சுதா அப்படிங்கிற 3-4 வாட்டி வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து அவருக்கு சிரிப்பு தான் வருது பிரஜினுக்கு. அதுக்கப்புறம் அவர் வந்து உட்காந்துடுறாரு. எத்தனை பேருக்கு இது தோணுச்சு, இவங்க வந்து அந்த சிரித்த மேட்ரு அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்த மாதிரி தான் இருந்தது, பிரஜினுக்கும் விஜய் சேதுபதிக்கும் நடுவில். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.